ஹலோ மக்களே, ரகுராம் ஜானகி செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. ரொம்பவே குழப்பத்திலேருந்து நம்ம தனாவுக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்ச மாயா செமையாக அட்வைஸ் பண்ணுறாங்க. அந்த அட்வைஸ் எல்லாம் ஏற்றுக்கிட்டு நம்ம தனாவும் அதிரடியாக விளையாட ஆரம்பிக்கிறாங்கன்னே சொல்லலாம். ஒரு வழியாக இந்த போட்டியில் வின் பண்ணது மட்டும் இல்லாமல் ரகுராமோட மானத்தை காப்பாற்றி புவனேஸ்வரோட சூழ்ச்சியிலிருந்து ரகுராமை காப்பாற்றிடுறாங்க. அதே சமயத்தில் கதிரையும் ஒரு ஓனராக ஆக்கிட்டாங்கன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம தனாவும் விளையாட்டில் சரியா கவனம் செலுத்தாமல் விளையாடிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு இருந்த ரகுராம் ஜானகியும் தனா இப்படி விளையாட மாட்டாலே, என்னாச்சு அவளுக்கு, என்ன பிரச்சனைன்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்தில் ஸ்பான்சரும் அந்த தனா கிட்ட வந்து, நீ ஃபைனல் வரைக்கும் வர மாட்டா போல, செமிஃபைனல்லே இப்படி விளையாடிட்டு இருந்தேன்னா அதுக்கப்புறமா நான் கொடுத்த பணம் எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். ஜெனிஃபருக்காக நீ இந்த ஃபைனலில் வந்து தோப்பேன்னு சொன்னல, 10 லட்ச ரூபா பணம் வேற வாங்கியிருந்தா உன்னெல்லாம் நம்பி கொடுத்தேன் பாரு அப்படிங்கிற மாதிரி தனாவை சரியா ஸ்பான்சர் வந்து கேட்குறாங்க. இதெல்லாம் தூரத்துலேருந்து நம்ம மாயா கவனிச்சிடுறாங்க. என்னது இது, தனா கிட்ட இப்படியெல்லாம் போய் பேசிட்டு இருக்காங்க, என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு தனாவோட பக்கத்தில் வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. தனாவும் நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க. மாயா அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. என்ன தனா சொல்கிற, நீ எதுக்காக பணம் வாங்கின, இப்படி எதுவுமே பண்ணாத, பெரியப்பா உன்னோட மேலே ரொம்பவே நம்பிக்கை வச்சுருக்காங்க, நீ எந்த மாதிரி அதிரடியாக விளையாடுவேன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதில் வேற அந்த புவனேஸ்வரி கிட்ட சவால் விட்டுட்டு வந்திருக்காங்க. நீ மட்டும் இந்த போட்டியில் வின் பண்ணலைன்னா கண்டிப்பாக பெரியப்பா கொடுத்த வாக்குப்படி இது வரைக்கும் இருக்கும் தலைவர் பதவி எல்லாத்துல இருந்தும் விலகிடுவாங்க. அதனால் உன் கையில் தான் எல்லாமே இருக்குது அப்படிங்கிற மாதிரி மாயா தனாவுக்கு செமையாக அட்வைஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சான்ஸை நீ விட்டுட்டேன்னா பெரியப்பாவோட பாசத்தை நீ பெறவே முடியாது. அதனால் அதுக்கு ஏற்றவாறு நடந்துக்க தனா, இந்த பணம் எல்லாம் எப்படியாவது கொடுத்துடலாம், ஆனால் பெரியப்பாவோட பாசம் உனக்கு இப்போ கிடைக்கணும்னா நீ இந்த போட்டியில் வின் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம மாயா செம தைரியம் மட்டும் தனாவுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா புவனேஸ்வரியும் கார்த்தியும் அவங்க சிரிச்சுட்டே இருக்காங்க. கார்த்தியும் புவனேஸ்வரி கிட்ட வந்து, இப்படியே தனா விளையாடிட்டு இருந்தா ஃபைனல்ஸில் கூட விளையாட மாட்டா போல, செமிஃபைனல்லே போயிடுவா, ஃபைனலில் வந்து தானே தோப்பேன்னு சொல்லியிருந்தா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் யோசித்து வச்சுருக்க அந்த போட்டியாளரை இன்னும் நம்ம இறக்க வேண்டிய அவசியமே வராது போல் அப்படின்னு கார்த்தியும் புவனேஸ்வரிகிட்ட கிண்டல் பண்ணிகிட்டு இருக்காங்க. புவனேஸ்வரியும் கார்த்திகிட்ட வந்து, எது நடந்தாலும் நமக்கு நல்லது தானே, எப்படி இந்த போட்டியில் தனா வின் பண்ண போகிறதில்ல, அந்த அவமானத்தில் ஜானகியும் ரகுராமும் தலை குனிந்து தான் நிற்க போகிறாங்க, ரகுராமும் எல்லா தலைவர் பதவியிலேருந்து விலக தான் போகிறான் அப்படிங்கிற மாதிரி புவனேஸ்வரி ஒரு மனக்கோட்டையை கட்டிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம தனாவுக்கு கொஞ்சம் குழப்பம் ஆயிடுது. நம்ம வேற ஜெனிஃபர் கிட்ட இப்படி வாக்கு கொடுத்துட்டோமேன்னு யோசிக்கிறாங்க. அப்படியே செமிஃபைனலில் நம்ம தனா வின் பண்ணிடுறாங்க. ரகுராம் ஜானகிக்கு பயங்கர சந்தோஷம் ஆகுது. எப்படி இருந்தாலும் தனா வின் பண்ணிடுவாங்கன்னு நினச்சோம், அதே மாதிரி நடந்துச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஜானகி நம்ம தனா கிட்ட போய் தைரியப்படுத்துகிறாங்க. தனா, நீ எதுக்குமே கவலைப்படாத, கண்டிப்பாக ஃபைனல்ஸில் நீ தான் வின் பண்ணுவ, டென்ஷன் இல்லாமல் நல்லபடியாக விளையாடு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம தனாவும் கதிரை யோசிச்சுட்டே இருக்காங்க. இன்னும் இந்த கதிர் வரலே என்னவா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஜெனிஃபர் கிட்ட வேற நம்ம தோற்றுருவோன்னு சொன்னோம், இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எப்படி இருந்தாலும் அவங்க அப்பா மானத்தை காப்பாற்றணும்னு சொல்லி நம்ம தானா களத்தில் இறங்கி அதிரடியாக விளையாட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இருந்துட்டு இருக்கும்போது ஜெனிஃபரை விட நம்ம தானா செமையாக விளையாடிட்டு இருக்காங்க. இதெல்லாம் அந்த ஸ்பான்சர் பார்த்துட்டு ஜெனிஃபர் கிட்ட தோப்பா தானே சொன்னேன், இப்போ என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே இன்டர்வல் பிரேக்கும் வருது. அந்த டைமில் அந்த ஸ்பான்சர் தனா கிட்ட வந்து, தனா நீ எங்களை எல்லாம் ஏமாற்ற பார்த்தியா, கொஞ்சம் முன்னாடி தானே சொன்ன ரூபாவும் வாங்கியிருந்தல, இப்போ என்னடானா எல்லாமே தலைகீழாக நடக்குது, இந்த பிரேக் டைம் முடிஞ்ச உடனே என்னோட பொண்ணு ஜெனிஃபர் கிட்ட நீ தோக்கணும்னு சொல்லி வைக்கிறாங்க. இதை கேட்ட உடனே தனா குழம்பி போயிடுறாங்க. இப்போ என்ன பண்ணுறது, நம்ம வேற வாக்கு கொடுத்துட்டோமே அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் புவனேஸ்வரியும், தனா இப்படியே விளையாடிட்டு இருந்தானா கண்டிப்பாக இந்த போட்டியில் வின் பண்ணிடுவா, அதனால் பேசாமல் நம்மளோட போட்டியாளரை இறக்கிட வேண்டியதான் அப்படின்னு நினைக்கிறாங்க. புவனேஸ்வரியும் பசுபதி கார்த்தியை சேர்ந்த மாதிரி ஒரு பிளானை போட ஆரம்பிக்கிறாங்க. எப்படியாவது ஜெனிஃபரை இந்த ஆட்டத்தை விட்டு விலகடிக்கணும், அதுக்கு என்ன பண்ணுறது, ஜெனிஃபருக்கு ஏதாவது அடிபட்டுனா கண்டிப்பாக இதுக்கு மேலே ஜெனிஃபரை இங்கே அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு யோசிக்கிறாங்க. அவங்க பிளான் படியே ஜெனிஃபர் உட்காந்துருக்க பக்கத்தில் இருந்த ஏனியை தள்ளி விட்டுறாங்க. அந்த ஏனியும் கரெக்டாகிட்டு நம்ம ஜெனிஃபரோட காலில் பட்டுறது. அப்படி ஜெனிஃபர் துடிச்சுறாங்க. என்னவோ ஏதோன்னு பதறி போய் அவங்க அப்பாவும் பக்கத்தில் வராங்க. ஜெனிஃபர் என்னாச்சு அப்படின்னு விசாரிக்கவும் வழி தாங்க முடியலைன்னு சொல்லிட்டு
அழ ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம தனாவும் ஜெனிஃபர் கிட்ட வந்து என்னையாதுன்னு விசாரிக்கும்போது, ஜெனிஃபரும் கடவுளா பார்த்து தான் எனக்கு இந்த தண்டனை குடுத்துருக்காங்க. குறுக்கு வழியில ஜெயிக்கலான்னு பார்த்தேன். ஆனா, என் கால் இந்த மாதிரி ஆயிட்டு. அதனால இனிமே இந்த போட்டியில நான் கன்டின்யூ பண்ண முடியாது. தனா நீயாவது இந்த போட்டியில வின் பண்ணிரு. அந்த மாரி சொல்றாங்க. தனாவுக்கும் கொஞ்சம் வருத்தமாவே இருக்கு. ஜெனிஃபருக்கு இந்த மாரி ஆயிட்டேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க. அந்த டைம்ல கரெக்டாட்டு புவனேஸ்வரியும் அவங்க போட்டியாளர அப்படியே வந்து இறக்குறாங்க. கண்டிப்பா இவங்க தான் வின் பண்ணுவாங்க. எப்படியும் தனாவுக்கு இவ கூட ஈடு கொடுக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி புவனேஸ்வரி யோசிக்கிறாங்க. கார்த்தியும் புவனேஸ்வரி கிட்ட வந்து கரெக்டான சமயத்தில் எல்லா பிளானுமே பண்ணிங்க அத்தை, இவளெல்லாம் இந்த தனா எல்லாம் தோக்கடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அசால்ட்டாக இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரகுராமும் சரி எப்படியும் தனா தான் வின் பண்ணிடுவான்னு சொல்லிட்டு நம்பிக்கையில் இருக்காங்க. ஒரு பக்கம் மணியும் சிவராமனும் காமெடியாக கமெண்ட்ரி வேற கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த சீனெல்லாம் கொஞ்சம் காமெடியாவே இருந்துச்சு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம தனாவும் செம்ம அதிரடியா விளையாடிட்டே இருக்காங்க. நம்ம ரகுராமுக்கு பதட்டமா இருக்கு. என்ன பண்றது? 2 பிளேயர்ஸும் ரொம்பவே நல்லா விளையாடுறாங்க. யாரு தான் வின் பண்ணுவாங்கன்னு தெரியலேன்னு யோசிச்சுட்டே இருக்கும்போதே, நம்ம தனா செம்ம அதிரடியா விளையாடி அதில பாயிண்ட்ஸ் அதிகமாகி வின் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரும் பார்த்தவங்க எல்லாருமே மிரண்டு போயிடுறாங்க. நல்ல வேளை தனா வின் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு நம்ம ரகுராம், ஜானகி, மாயா எல்லாருமே அவங்க குடும்பத்தில உள்ளவங்க எல்லாருமே சந்தோஷத்துல இருக்கும்போது, ஆனா நம்ம பத்மாவும், பார்வதியும் மட்டும் கொஞ்சம் சோகத்துல இருக்காங்க. தனா வின் பண்ணிட்டாளேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வருத்தப்படுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, புவனேஸ்வரி, பசுபதி, கார்த்தி அப்படியே ஷாக் ஆயிடுறாங்க. எப்படி தான் தானா அவளை வின் பண்ணானே புரிய மாட்டேங்குது. அவளை சரியான பிளேயர்னு பார்த்தா இப்படி தோக்கடிச்சிட்டாளே. புவனேஸ்வரி யோசிக்கிறாங்க. இப்போவும் நம்ம போட்ட பிளான் எல்லாமே சொதப்பிட்டே இந்த ரகுராம் எப்படியாவது தலைவர் பதவி எல்லாத்துலேயும் இருந்துமே விலகிடுவான்னு பார்த்தா இப்போ தலைகீழாக மாறிட்டு என்ன பண்ணுறது, ஜானகியை முன்னாடி நம்ம திருப்பி அவமானப்படுற மாதிரி ஆயிட்டே அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி நினைக்கிறாங்க. இந்த இடத்துலயே இனிமேல் இருக்கக்கூடாது அப்படின்னு யோசிக்கவும் பசுபதியும் இருமா இதுக்கு மேலே நம்ம ஏதாவது பண்ணோம்னா ஏதாவது பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரியை சமாதானப்படுத்துகிறாங்க. ஒரு விளையாட்டு அகாடமி தலைவரான ரகுராம் கிட்டே நம்ம தனாவுக்கு எல்லாத்தையும் பிரைஸ் கொடுக்க சொல்கிறாங்க. நம்ம ரகுராமும் பயங்கர சந்தோஷத்தில் இருக்காங்க. ஆனால் அதை வெளிக்காட்டவே இல்லை. தனா கிட்ட வந்து அப்படியே பிரைஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. தனாவுக்கு பயங்கர சந்தோஷம் ஆகுது. தன்னோட அப்பாவோட கைனாலே இப்படி நம்ம பிரைஸ் வாங்குகிறோம், இப்படியே நடக்கும்னு சொல்லிட்டு நம்ம கனவுல கூட நினைக்கல அப்படின்னு சொல்லி தனாவும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. சுற்றி இருந்த ஜானகி, மாயை எல்லாருமே தனாவை ரகுராம் மகளாவே ஏற்றுட்டாங்க. நம்ம ரகுராமுக்கு பயங்கர சந்தோஷம். தனா கிட்ட நீ என்னோட மகாங்கிறத நிரூபிச்சுட்ட, நல்ல வேளை இந்த போட்டியில் வின் பண்ணிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே சமயத்தில் புவனேஸ்வரியை பார்த்து ரகுராம் செம அதிரடியாக பேசுகிறாங்க. என்ன புவனேஸ்வரி, என்னெல்லாம் நீ பேசிகிட்டு இருந்த, தனா இந்த போட்டியில் வின் பண்ண மாட்டான்னு சொன்னல, கடைசி நேரத்தில் நீ என்ன எல்லாமோ பண்ண, எல்லா தடங்களையும் தாண்டி தனா வின் பண்ணிட்டா பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்ட புவனேஸ்வரியும் பயங்கரமாக டென்ஷன் ஆகிறாங்க. இப்போ வேணும்னா நீ வின் பண்ணியிருக்கலாம் ரகுராம், என்னைக்கா இருந்தாலும் ஒரு வாட்டியாவது என்கிட்ட தோக்க தான் போகிற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ரகுராமும் புவனேஸ்வரி கிட்ட வந்து இதுக்கு மேலே என்னோட குடும்பத்தை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு நீ கொஞ்சம் கூட நினச்சி பார்க்காத. எத்தனை நாள் தான் இதே குணத்தோட நீ இருப்ப, கொஞ்சமாவது திருந்த வழியை பாரு. இதுக்கு மேலே ஏதாவது பண்ணேன்னா அப்புறமா உனக்கு தான் நல்லதில்லை அப்படிங்கிற மாதிரி ரகுராம் புவனேஸ்வரிக்கு சரியான பதிலடி கொடுக்குறாங்கன்னே சொல்லலாம்.